புளிக்குழம்பு செய்யும்போது மசாலாவை நல்லெண்ணெயில் வதக்கி நறுக்கிய காய்கறிகளை போட்ட பின் புளிக்கரைசலை ஊற்றி உப்பும் தண்ணீரும் சேர்த்தால் குழம்பு ருசியாக இருக்கும். கட்லட் செய்ய உருளைக்கிழங்கை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைத்தால் கட்லட் ருசியாக இருக்கும். குழம்பு தண்ணியாக இருந்தால் அதில் 1 ஸ்பூன் சோள மாவை 1/4 டம்ளர் தண்ணீரில் கரைத்து ஊற்றி கொதிக்க விட்டால் குழம்பு கெட்டியாகிவிடும். சுவையாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்வதற்கு இஞ்சியை விட பூண்டை சிறிது அதிகமாக சேர்த்தால் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும்.